இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க இதை கவனிக்காம இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனப்போ அது பர்ஸ்ட் அவுட் ஆகி அவ பிரெயின் நர்வே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் குழந்தைக்கு பேச முடியாம போயிருக்கு. குழந்தைங்க நம்மள மாதிரி கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நடக்குமோ நடக்காதான்னு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள போட்டு புலம்ப ஆரம்பிப்பாங்க. எப்படியும் அவங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு அவங்க ஆழமா நம்புவாங்க. இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். எங்க நம்மளோட விருப்பத்தை அம்மா கிட்ட சொன்னா கோச்சுக்குவாங்களோன்னு நினைச்சிட்டு இந்த குழந்தை தனக்கு அப்பா இல்லைங்கிற ஏக்கத்தை உங்ககிட்ட நிறைய இடத்துல சொல்லாமலேயே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை உங்க பர்சனல், அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசி குழந்தைக்காக சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்க. என்னடா இவன் பர்சனல் லைஃப்ல தலையிடுறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தையோட ஹெல்த்தை மைண்ட்ல வச்சுதான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர். குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து செய்ய வச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி அவ கூட நீங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஸ்பீச் தெராபிக்கு மிஸ் பண்ணாம கூட்டிகிட்டு வாங்க. நான் அவங்களுக்கு மெடிசின்ஸ் எழுதி கொடுக்கறேன். அதை ரெகுலரா கொடுங்க. கண்டிப்பா சீக்கிரமா குழந்தைக்கு பேச்சு வந்துரும். இது ஒரு டெம்பரரி டிஸார்டர் தான். அந்த குழந்தை பேசுறது உங்க கையில தான் இருக்கு. முக்கியமான விஷயம், திரும்பவும் ஒரு மாசத்துக்குள்ள இதே மாதிரி டிப்ரெஷன் சிச்சுவேஷனுக்குள்ள அந்த குழந்தை போற மாதிரி நிலைமை வந்தா அதுக்கப்புறம் தமிழுக்கு நிரந்தரமா பேச்சு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன டாக்டர், அப்படி நடக்க மட்டும் நாங்க விட மாட்டோம். நாங்க தமிழை பத்திரமா பாத்துக்கிறோம். அதுக்கு நான் கேரண்டி. எப்பவுமே ட்ரீட்மெண்ட் 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். மிச்சம் பேஷண்டோட இருக்கிற அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் தான் அந்த குழந்தைய மறுபடியும் பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வரும். பிடிச்ச விஷயங்களை பண்றதுனால மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர். இந்த சின்ன வயசுல குழந்தைய இந்த மாதிரி பாக்குறது வருத்தமான விஷயம்தான். குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். வாங்க.